அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் காலஞ்சர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம். தற்போது ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பரிசாக ரூபாய் 2000. புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்ப பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் வைத்துள்ளது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதே போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 ரொக்கம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது.